ஹல்லேலூயா. என்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபேசியர் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. புதிய ஏற்பாட்டிலே 10வது நூல் எபேசியர் 2வது அதிகாரம். எபேசியர் புஸ்தகம் இது ஒரு நிருபம். இது பவுல் எழுதின ஒரு நிருபமாய் காணப்படுகிறது. இந்த நிருபம் புதிய ஏற்பாட்டில் 10வது நூலாகவும் பவுல் எழுதின நிருபங்களில் 6வது நிருபமாகவும் இது இருக்குது. ஹல்லேலூயா. இதில் நாம் தியானத்துக்கு இருந்த வேத பகுதி 2வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க ஒருத்தர். ஆமென். இங்கே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க நம்ம ஜேம்சன் வீட்டு மாடி மேல உட்கார்ந்துருக்கோம். அதுதான் உண்மை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அப்படித்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்க கிறிஸ்துவோடு கூட பிதாவினுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்துருக்கீங்கன்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அண்ணனுடைய மேல் வீட்டு அறையில் நம்ம உட்காந்து தேவனை துதித்து கொண்டு ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் என்று நம்மளுடைய மைண்ட் செட்டப்பில் இருக்குது. ஆமென். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவோடு கூட நம்மை பாவத்துக்கு செத்திருந்த நம்மை நீதிக்கு பிழைக்க வைத்து கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். ஹல்லேலூயா. உன்னதங்களிலே கிறிஸ்து இயேசு எங்கே உட்கார்ந்துருக்கிறார்னு வேதம் சொல்லுது. அதே பகுதியில் 1வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. போதும். அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பரிசத்திலே உட்காரும்படி செய்தார். அதாவது கிறிஸ்து இயேசு இன்றைய நாட்களிலே பிதாவினுடைய வலது பரிசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னைக்கு நாமளும் பிதாவினுடைய வலது பரிசத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாய் உட்கார்ந்துருக்கோம்னு வேதம் சொல்லுது. ஆமென், ஹல்லேலூயா. உங்க பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்க உன்னதத்தில் பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க. தம்பி, பிதாவினுடைய வலது பரிசத்தில் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கோம்னு வேதம் சொல்லுதுன்னா, கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே அவருடைய பிதாவினுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்துருக்கிற நம்ம இங்கே வேதம் சொல்லுகிறது, இதற்கு முன்னக்கூட்டி நம்ம எப்படி இருந்தோம், எங்கே இருந்தோம் என்று நம்ம பார்க்கணும். நம்ம இந்த இடத்துல உட்கார்றதுக்கு முன்னக்கூட்டி எங்கே இருந்தோம்னா, இந்த தெருவாக இருந்தோம். ஹல்லேலூயா. தெருக்காரர்களில் ஒருவராக இருந்தோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வழிப்போக்கர்களாக இருந்தோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாதையில் அடிக்கடி நடந்திருப்போம். ஆனால் இங்கே மேலே என்ன நடக்குன்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் இந்த ஏரியாவில் இருக்கிறவர்களை காட்டிலும் இங்கே இருக்கிறவங்க கம்மி. ஆமென். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பேராக இருக்கிறோம். ஆனால் நம்மளை விட அதிகமானவர்கள் இங்கே இந்த ஊருக்குள்ளே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே அந்த 22வது வசனத்தை வாசிங்க. 1வது அதிகாரம் 22. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய ஹல்லேலூயா, ஆமென். இங்க வேதம் சொல்லுது, நிறைவாகிய சரீரமான சபைக்கு. ஹல்லேலூயா. இது ஒன்றும் கொஞ்சம் பேர் இருக்கிற குறைவான கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கிடையாது. ஹல்லேலூயா. நிறைவுனா இந்த வேதம் பல ஆங்கிள் நிறைவை பற்றி சொல்லுது. என்னன்னா, ஒரு நிறைவுங்கிற வார்த்தை ஒரு முழுமையான, அதாவது அதுக்கப்புறம் அந்த இதுக்கு அடுத்த ஒரு எக்ஸாம்பிளே கிடையாது. ஒரு முழுமை. இந்த முழுமையான கிறிஸ்து இயேசுவினுடைய சரீரமாகிய சபைக்குள்ள இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அதான் ஒரு சரீரமாகிய சபைக்குள்ள இருக்கிறோம் என்று வேதம் நம்மளுக்கு தெளிவாக எடுத்துரைக்குது. இந்த எபேசியர் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் இதுவும் கொலேசியருக்கு எழுதின நிருபமும் ஒரே நிருபம் போல் இருக்கும்.
ரெண்டுமே ஒரே காரியத்தை பற்றி இந்த பவுல் எபேசியருக்கு எழுதின அதே டாபிக்கு அதே கருத்தையும் அதே ஒத்த வார்த்தைகளை அப்படியே கொலேசியருக்கு எழுத சொல்லி எழுதியிருப்பார். ஆனால் ரெண்டும் பெரிய லெவலில் வித்தியாசமாக இருக்கும். படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், சில ஒத்த வார்த்தைகள் அநேகம் காணப்படும். இது ஏறத்தாழ கிபி 80களில் எழுதப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. கிபி 80க்கு மேலே எழுதப்பட்டதுன்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் அதனால் கொலேசியரில் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். கொலேசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஜேம்ஸ் அண்ணன் வீட்டு மேல் மாடியில் இல்லை, கிறிஸ்துக்குள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிற நீங்கள் அந்த உன்னதமான தேவனிடத்தில் இருக்கிற மேலானவைகளை நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் நாடுகிறது தேடுகிறதுனா என்ன? நாம் கண்ணால் பார்த்து நம்ம ஊருக்குள்ளே என்னென்ன இருக்கோ அதை பார்த்து நம்ம அதுபடி ஆகணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய காலகட்டங்களில் விசேஷமாக நம்முடைய பிள்ளைகளை என்னவோ ஆக்கணும்னு நம்ம நினைப்போம்னா, நமக்கு எக்ஸாம்பிளாக முன்மாதிரியாக இருந்த நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க உற்றார் உறவினர்கள் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு பெரிய லெவலில் போனவர்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்களை அவங்களுடைய பாதையில் போக வைக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடம் ஒன்றும் ஜேம்ஸ் அண்ணன் வீடு கிடையாது, தேவனுடைய சரீரமாகிய சபை அப்படின்னு சொல்லுது. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய சரீரமாகிய சபைக்குள்ள நீங்கள் இங்கே இல்லை, உன்னதமான தேவனிடத்தில் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அவருடைய சிங்காசனத்தில் நம்ம ஆல்ரெடி உட்கார்ந்துருக்கிறோம். ஆமென். இதுக்கு நம்ம இதுக்காண்டி செஞ்ச நன்மைகள்னு பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாது. யாராச்சும் சொல்ல முடியுமா, இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறதுக்கு நான் ஒரு தகுதியான ஆள், அண்ணன் மேல் வீட்டு அறையில் வந்து உட்காந்துருக்கிற தகுதியான ஆளாக நான் இருந்தேன், அதனால கடவுள் என்ன இங்கே கொண்டு வந்து இந்த சீட்டில் உட்கார வச்சாருன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த இடத்துக்கு நம்ம வந்தது தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி தகுதியானவர்கள் மட்டுமே இங்கே வந்து உட்காருவார்கள். ஆனால் இந்த உலக பிரகாரமான தகுதியானவங்க இந்த உலகத்தில் நிறையா பேர் இருக்காங்க. நிறையா மக்கள் நிறைய பேர் மதிக்கிற அளவுக்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஹல்லேலூயா. பதவியாலையும் குணத்தாலையும் மதிக்கப்படுகிறவர்கள் இந்த உலகத்தில் அநேகர். ஆமென். ஆனால் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. மொத்தத்தில் ஒரு 30 பேருக்குள்ளே தான் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஒரு தகுதி நம்மளை எங்கே உட்கார வச்சிருக்குன்னா, தேவனுடைய வலது பரிசத்தில் உட்காந்துருக்கோன்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு இங்கே யோசித்து பார்க்க சொல்ல நம்ம நினைப்போம், நம்ம ஜேம்ஸ் அண்ணன் வீட்டு மாடியில் உட்காந்துருக்கோம், இவர் என்ன சம்மந்தமே இல்லாமல் உன்னதத்தில் பரலோகத்தில் தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கலாம். இங்கே வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லலை, நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவருடைய சரீரத்துக்கு உட்பட்டவர்களாக ஆகி நம்ம தேவனோடு கூட உன்னதத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உன்னதத்தில் அவருடைய வலது பரிசத்தில் நம்ம வீட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னொரு வேத பகுதி சொல்லும், கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் இன்னொரு வேத பகுதி சொல்லும், கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொல்லும். கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தை உங்கள் எல்லோருக்கும் இருக்க கடவுது அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு கிறிஸ்துவோடு கூட நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிற நாம் இந்த உலகத்தோடு ஒன்றி வாழுகிற பொழுது கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே இருக்கிறார் என்கிற உணர்வு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய சிந்தனை உன்னதமானதை தான் தேடும். ஆமென். இந்த உலகத்தில் நம்மளுக்கு ரோல் மாடல் யாருமே கிடையாது. கிறிஸ்து இயேசுவை தவிர யாருமே நமக்கு ரோல் மாடல் கிடையாது. இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா அன்றைய நாட்களில் மோசே ஒருவன் தான் இருந்தான். வேதத்தில் நீங்கள் எப்படினாலும் வாசித்து பாருங்கள், இன்னொரு மோசே அங்கே இருந்த மாதிரி தெரியல, ஒரு யோசுவா இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒரு காளையப்புங்கிறவர் ஒருத்தர் தான் இருந்தார். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு காளையப்போ அதே மாதிரி பக்தி வைராக்கியமான ஆட்கள் இன்னும் ஒருவரை எக்ஸ்ட்ராவாக கடவுள் அங்கே உருவாக்கலை. ஆமென். இன்றைய நாட்களில் இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் தான் நம்மளுக்கு நாம் தான் ரோல் மாடல். நம்மளுடைய அடிச்சுவடு கிறிஸ்து இயேசுனுடைய பாதையை பார்த்து தான் போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமாக இப்படி பேசல, நீங்களும் உற்சாகமாக ஹல்லேலூயான்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லோருக்கும் கொடுக்காத ஒரு தகுதியை இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட போகிறவர்களுக்காக கொடுத்திருக்கிறார். ஆமென். அது என்னன்னா, பிதாவாகிய தேவனோடு கூட பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் ஒரு சீட்டு இருக்கு. அந்த சீட்டு கிறிஸ்து இயேசுக்காண்டி இருக்கு. இங்கே வேதம் சொல்கிறது, அவருடைய சரீரமாகிய சபை எல்லாத்துக்கும் முழுமையாகவும் அதற்கு தலையாய் கிறிஸ்து இயேசு இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் லைட்டாக சிந்திச்சு பாருங்கள். நம்மளுடைய இந்த சிஎஸ்ஐ ஆர்சி தேவாலயங்கள் எல்லாமே எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு நீளமான ஒரு கோயிலாக இருக்கும், ஒரு கோபுரம் ஒன்று இருக்கும். அந்த கோபுரம் அகலம் குறைஞ்சிக்கிட்டே மேலே வரைக்கும் போயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த கோபுரத்தையும் இந்த எகிப்து பிரமிடுன்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உச்சி குறுகலாகவும் அப்படியே போக போக அகலமாகவும் வந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் ஒப்பிட்டு இங்கே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுனுடைய சரீரமாகிய சபை இந்த பூமியில் இருக்குது, கிறிஸ்து இயேசு பரலோகத்தில் இருக்கார். ஆமென். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், கிறிஸ்து இயேசு மேலே பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவருடைய சரீரமாகிய சபை இந்த உலகம் முழுவதும் அகண்டு விரிந்து இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்முடைய முன்னோர்கள் கொஞ்சம் நம்மளை விட அறிவு சார்ந்தவர்களாக இருந்தனால தேவனுடைய ஆலயத்தை எப்படி கட்டமைச்சாங்கன்னா, அந்த கோபுரம் முனிப்பு கீழே இருக்கிறது அகலமாகவும் மேலே போக போக குறுகிக்கிட்டே போகிறதாக அவங்க கட்டமைச்சாங்க. காரணம் என்னென்னா, கிறிஸ்து இயேசு உன்னதங்களிலே பரலோகத்தில் பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் வீட்டு இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அந்த உன்னதமான இடத்தில் இருக்கிற நாம் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை யோசித்து கொண்டு, உலக பிரகாரமான ஒரு ரோல் மாடலை நாம் நினைத்து கொண்டு, நாம் உற்றார் உறவினர்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் பெருகி இருக்கிறவர்களை பார்த்து நாம் பிள்ளையை அதன்படி நடத்த வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான உண்மை. யாராட்டு ஒருவர் நம்முடைய சொந்தக்காரங்க ஒருத்தர் நம்ம லைஃப்பில் நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தர் முன்னேறிட்டாங்கன்னா அவங்க பின்னாடி நம்ம சொந்த பந்தங்களுடைய கூட்டங்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்மளை கொஞ்சம் கண்டுக்கிட மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள ஒரு விதமான பொறாமை வரும். அது என்னென்னா, அவங்கள விட கடவுள் நம்மளை கொஞ்சம் நல்லா ஆசீர்வதிக்கணும்னு நினைப்போம். தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிற அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால், தேவனுடைய உன்னதமானவைகளை சிந்திக்காமல் யோசிக்காமல் இந்த உலக பிரகாரமான விஷயங்களை யோசித்து கொண்டு சிந்தித்து கொண்டு அதற்காக ப்ரேயர் பண்ணி அழுது ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். அதனால் உங்களை மட்டும் சொல்லலை. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற காரியத்தை தான் நம்ம யோசிப்போம். இன்றைக்கி ஒரு கார் வாங்கணும்னு நினச்சோம்னா நமக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த கார் இந்த நம்ம கண்ணு முன்னாடி இருக்குதோ, எந்த கம்பெனி பிராண்டட் காரு நம்ம காசுக்கும் நம்மளுடைய பைசாக்கும் கிலோமீட்டரும் கிடைக்குதோ அந்த காரை தான் நம்ம வாங்கணும்னு ஆசைப்படுவோம். ஏன்னா அது நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. இப்போ உன்னதங்களில் உள்ளதை உன்னதமானதை யோசிக்கணும்னு வேதம் சொல்லுது. அப்போ அங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம யோசிக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ இங்கே ஒரு ரூம் இருக்குது, அதை அண்ணன் பூட்டி இருக்கிறாங்க. வெளியே உட்கார வச்சுட்டு சொல்கிறாங்க, உள்ளே இருக்கிறத நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் நம்ம எப்படி யோசிக்க முடியும்? திறந்து காட்டி உள்ளே கொஞ்சம் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க தம்பின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா அதுக்கப்புறம் அதோடைய ஐடியா எனக்கு கிடைக்கும். உள்ளே என்னென்ன இருக்குன்னு நான் பார்த்து வச்சுக்கிடுவேன். வெளியில் வந்தால் தம்பி இப்போ கதை அடைச்சிட்றேன், அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கன்னா கண்டிப்பாக யோசித்து பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. பூட்டி இருக்கிற அறைக்குள்ளே என்ன இருக்குன்னே எனக்கு தெரியாது. உள்ளே இருக்கிற யோசித்து பாருன்னா எங்கிட்ட கூடி யோசித்து பார்க்க. ஹல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு முதல்ல நீங்கள் உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சால் மாத்திரம்தான் உள்ளே என்ன இருக்குங்கிறது தெரியும். உள்ளே போயிருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி பூட்டினவருக்கு தெரியும். ஏன்னா அண்ணன் தானே உள்ளே வச்சு பூட்டிட்டு வெளியே வந்திருக்காங்க. இப்போ நான் அண்ணன்கிட்ட உள்ளே என்ன இருக்குன்னு அண்ணன் சொல்லிடுவாங்க. ஆனால் பூட்டின கதவுக்கு பின்னாடி இருக்கிற என்கிட்ட அண்ணன் உள்ளே என்ன இருக்குன்னா என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தில் அநேக ஞானிகள் இருக்காங்க, கதவை பூட்டி சொல்லி உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, நாம் உன்னதமானவைகளை தேடணும்னா
அந்த உன்னதமான அந்த சிந்தனை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், கதையாக சொல்லிடுறேன். இந்த கோலியாத்தையும் தாவீதினுடைய சம்பவமும், மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வர சொல்ல அவங்களை எதிர்த்தவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்று நமக்கு நன்றாய் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பல கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்த தேவன் கொலை செய்கிறதை ஒரு மாபெரும் பாவமாய் குற்றமாய் கருதினார். அங்கே என்ன சொன்னார்னா, கொலை செய்கிறவன் கொலை செய்யப்படணும்னு சட்டம் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூட அப்படி கிடையாது. கொலை செய்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று உலக லெவலில் பெரிய லெவலில் அங்கீகரிக்கப்படாத ஒரு சட்டம் அது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே கொலை செய்கிறவன் கொலை செய்யப்பட கடவனும் அப்படிங்கிற. கொலை செய்கிறவன் கொலை செய்யப்படணும். அவனுக்கு தண்டனையே அவனுடைய மரணம் தான். ஒருவனை மரணத்துக்குள்ள ஆக்குகிறவனுக்கு தண்டனை என்னவா கிடைக்குன்னா, அவனுக்கே ஒரு மரண தண்டனையை விதிக்கணும்னு சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. இப்படி மரணத்தை எதிர்த்த, இரத்தம் சிந்துதலை விரும்பாத தேவன், ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து வருகிறவர்களை அவரே யுத்தம் செஞ்சு கொண்டார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னன்னா அவங்கள சொன்னார், நீங்கள் கத்தியையும் தீட்ட வேண்டாம், புத்தியும் தீட்ட வேண்டாம், நீங்கள் சும்மா இருங்க, வெற்றி கர்த்தரால் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு எவ்வளவோ பிரயாசப்பட வேண்டியது இருக்குது. காரணம் என்னன்னா, இந்த உலகத்தில் உள்ளவைகளை சிந்தித்து செயல்பட்டு கொண்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் அடுத்தவர்களை ஒரு போட்டிக்கு நம்ம சுற்றி இருக்கிறவர்களை நமக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொண்டு அவர்களை நம்ம சீர்தூக்கி பார்த்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தேவனை அற்றவர்கள் இருக்கும் நிலையை பார்த்து கொண்டு ஒரு சில வேளைகளில் பொறாமைகள் சில நேரத்தில் வரும். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படவே வேண்டாம். காரணம் என்னன்னா, நீங்களும் நானும் இந்த உலகத்துக்குரிய கட்டடத்தையோ ஐஸ்வர்யத்தையோ இந்த உலகத்துக்குரிய எந்த காரியத்துக்கும் சொந்தக்காரர்கள் கிடையாது. நானும் கிடையாது, நீங்களும் கிடையாது. இந்த உலகத்தில் கிறிஸ்து இயேசுவை அறியாத இருக்கிறவர்களும் அம்பானியும் அவர் கூட போச்சல ஒரு காரை கொண்டு பரலோகத்துக்கு போக முடியாது. எப்படினாலும் அவர் செஞ்ச நீதிக்கு படி என்ன எங்கே போவார்னு எனக்கு தெரில. அல்லேலூயா. அப்படி அவர் மரித்து கூட அவர் இந்த உலகத்தில் எங்கேனாலும் எதை கொண்டுனாலும் போகலாம். ஆனால் கண்டிப்பான முறையில் அவர் மரித்ததுக்கப்புறம் எதையும் அவரோடு கொண்டு போக முடியாது. வேணா ஒரு மன திருப்திக்கு அவரை சார்ந்து இருக்கிறவர்கள் அவர் யூஸ் பண்ண பொருளை வேணால் அவரோடு கூட வச்சு புதைக்கலாம். அதையும் கொஞ்ச நாள் கழித்து திருட்டு பசங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் அப்படி தான் இருக்குது. அப்போ வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு எதையுமே நம்ம கையோடு கொண்டு போகிறது கிடையாது. எதையுமே நம் கையோடு கொண்டு போய் கொண்டு நாம் பெருமை பாராட்ட, பெருமையாக பேச இங்கு ஒரு விஷயமுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் கிறிஸ்து இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து இந்த வேதம் பரிசுத்த புனித பவுல் இப்படியாக சொல்லுகிறார், நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ள இந்த உலகத்தில் இருக்கிற, இந்த உலகத்தில் கிறிஸ்துவை உள்ள தரித்திருக்கிற நீங்கள் பரலோகத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் அந்த கொலைசீர் 3வது அதிகாரத்தில் ஒரே வசனத்தை வாசித்துக்கோங்க. 8 வாசிங்களேன். இப்பொழுதோ மூர்க்கமும் உங்கள் வாயில் திறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமான இவைகள் எல்லாம் விட்டுவிடுங்கள். போதும். இங்கே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிற ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இந்த உலகத்தோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டு இருந்த அந்த காலகட்டங்களிலே நாம் எப்படி இருந்தோமோ அந்த விஷயங்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மேலே அந்த 5வது வசனத்தில் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். அதுபடி நம்ம கண்டிப்பாக இருக்க மாட்டோம். ஆனால் 8வது வசனத்துபடி எப்போமாவது இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேணா உங்களுக்கு இதுக்காண்டி ஒரு 5வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரு இச்சை, விக்கிர ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற விக்கிர ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அல்லேலூயா. இது யாரை பார்த்து சொல்றாருன்னா, 1வது வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுக்குள்ள
உன்னதங்களில் உட்கார்ந்துருக்கிற உங்களுக்குள்ள சில வேலைகளில் இப்படிலாம் இருக்குது, சில வேலைகளில் இப்படிலாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ இங்கே உன்னதமானவைகளை தேடுங்கள் நாடுங்கள்ங்கிறத வேதம் இந்த பரிசுத்த பவுல் எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார்னா, நம்மளுடைய சிந்தனையையும் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைகளையும் பற்றி பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் ஒன்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிற காரணத்தினால கண்டிப்பான முறையில் நான் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டதுக்கப்புறம் அவரை விசுவாசித்து முழுகி ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் நான் கோபம் பட்டதே இல்லைன்னு யாராட்டு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக அடிக்கடி கோவப்படுவோம். அதுவும் எங்களை மாதிரி ஆளுக்கு கண்டிப்பாக கோவப்பட்டு தான் ஆகும், இல்லைன்னா வேலை செய்ய மாட்டாங்க இருக்கிறவங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட சிந்தனைகளில் 5வது வசனம் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக செய்ய மாட்டோம். ஆனால் அந்த 8வது வசனத்தில் இருக்கிற மாதிரி சில வேலைகளில் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுது உன்னதமானவைகளை நாடுங்கள் தேடுங்கள். ஏன்னா நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடம் உன்னதமான தேவனுடைய சிங்காசனம், அவர் சரீரமாகிய சபைக்குள்ளே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இன்னைக்கு சாதாரண ஆட்கள் அல்ல. மோசையால் வழிநடத்தி கொண்டு வந்த ஒரு இஸ்ரவேல் ஜனங்களோ, இந்த தாவீதின் மூலியமாக ஒரு மீட்பு, இந்த கோலியாத்தை வீழ்த்தி ஒரு மீட்பை உண்டாக்கின அந்த இஸ்ரவேல் ஜனங்களோ நம் கிடையாது. நாம் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டார், கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒன்று தானே, சகோதரர்கள் தானே அப்படின்னு. நான் அதை பற்றி யோசித்தேன். எல்லோரும் அப்படி தான், எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்படி தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அம்மா சொன்னிச்சு இந்த இஸ்லாமியர்கள் தான் இஸ்மவேலர்கள் அப்படின்னாங்க, அட்டாப்லன்னா அந்த ஆபிரகாம் சந்ததி தான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னாங்க. நான் என்னுடைய இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் கேட்க சொல்ல நான் இன்னும் கொஞ்சம் யோசித்து பைபிளை படிக்க சொல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, கிறிஸ்தவர்கள் யூதர்களும் அல்ல, இஸ்லாமியர்கள் இஸ்மவேலர்களும் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் யூதர்களை விட மேன்மையானவர்கள் என்று நான் சொல்ல வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுனுடைய சுவிசேஷம் என்னவாய் சொல்லுகிறது என்றால், கிறிஸ்தவர்கள் உன்னதமான தேவனுடைய குமாரர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள். யூதர்கள் அடிமையாய் இருந்தவர்கள், சரீரப்பிரகாரமான கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு அதன்படி செய்ய பிரயாசப்பட்டு கொண்டு நித்தமும் பலி செலுத்தி வாழ்ந்தவர்கள். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் எங்கும் போய் பலி செலுத்தி வாழவில்லை, அப்படிதானே? இன்னைக்கு இருக்கிற உலக பிரகாரமான வாழ்க்கையில் அநேகர் பலி செலுத்தி கொண்டு ஒரு மீட்பு கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா கிடைக்காது. கிறிஸ்து இயேசுவின் மூலியமாக தான் மீட்பு. எந்த ஒரு ஆட்டுக்குட்டியினாலையும் கெடாவனாலையும் மாடாலையும் மீட்பு நிச்சயமாய் உருவாகாது. கிறிஸ்து இயேசு உங்களுக்காண்டி எனக்காண்டி பலி ஆயிட்டாரு. நமக்கு மட்டும் இல்லை, இந்த சத்தத்தை கேட்காத வீட்டில் ஏதோ ஒரு சீரியலை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்காண்டி கிறிஸ்து இயேசு ஜீவனை விட்டாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு நீங்களும் நானும் உன்னதமான தேவனுடைய குமாரர்கள், உன்னதமான சிந்தையை உடையவர்களாக இருக்கணும்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அன்றைய நாட்களிலே, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இப்படி மரணத்தை வெறுத்த தேவன், இரத்தம் சிந்துதலை விரும்பாத கடவுள், அவர்களுக்காக அவர்களை எதிர்த்து வருகிறவர்களை நம்ம பாணியில் சொல்லணும்னா தும்சம் பண்ணார். ஹல்லேலூயா. இருக்கிற இடம் தெரியாமல் போனார்கள். சரீரப்பிரகாரமான இஸ்ரவேலர்களை எதிர்க்கிறவர்கள் இருக்கிற இடம் தெரியாது. ஏன்னா அந்த இடத்தை மிதிச்சு தான் இந்த ஜனங்கள் போவாங்க. ஹல்லேலூயா. இடம் கொடுக்கிறவர்களுடைய இடம் இருந்தது, எதிர்க்கிறவர்களுடைய இடம் இல்லாமல் போனது. இன்னைக்கு அவர்களை விட மேலானவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் நம்ம சொல்லவே வேண்டாம், நம்ம மிதிக்க வேண்டாம், அந்த பக்கம் போனாலே அந்த இடம் இருக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம தேவனுடைய சரீரமாகிய சபைக்குள்ள கிறிஸ்து இயேசுனுடைய அவயத்துக்குள்ளாய் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீங்களும் நானும் மீட்கப்பட்ட நாளிலிருந்து கண்டிப்பான முறையில் சில தவறுகளை நாம் செய்து கொண்டிருந்தாலும் இன்னைக்கு அதுக்கு நமக்கு மன்னிப்பு இருக்குது. அதுக்குன்னு துணிஞ்சு எல்லாத்தையும் செய்யாதீங்க. கடவுள் நிச்சயமாக மன்னிக்க மாட்டார். இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு நேரிடுகிற நியாய தீர்ப்பை விட அதிக மோசமான நியாய தீர்ப்பு கிறிஸ்து இயேசுனுடைய வேதத்தை தெரிந்து கொண்டு செய்கிறவர்களுக்கு தான் நடக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரு சட்டமும் ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அதன்படி அவர்களை தான் நியாயம் தீர்ப்பார். ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்னால் என்னன்னே தெரியாதவர்களை எப்படி தேவன் நியாயம் தீர்ப்பார்? அது
வேதம் சொல்லுகிறது, இங்கே அதே அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும், கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த நம்மளை மீட்ட தேவன் எப்படி நம்மளை மீட்டிருக்கிறார்னா, உன்னதமான வாழ்வை நோக்கி உன்னதமான வாழ்வுக்கு நம்மளை நகர்த்தி கொண்டு போன தேவன் உன்னதத்திலே நம்மளை கிறிஸ்துவோடு கூட உட்கார வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலக பிரகாரமான விஷயங்களில் மறுபடியும் திரும்புவோமானால், கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு கேடயம் மாதிரி ஒரு அம்பு வர சொல்ல, அந்த காலத்தில் போர் யுத்திகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பு வர சொல்ல கேடயத்தை பிடிச்சி அந்த அம்பை தடுப்பாங்க. ஆனால் இந்த கேடயம் அதற்கு வலுவான கேடயமாக இருக்கணும். வருகிற அம்பு பீரங்கி விட்டா அம்பை இதை கேடயத்தை வச்சு தடுக்க முடியாது. அம்பை விட்டா தடுக்கலாம். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிற நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிறனால அவர் நமக்கு ஒரு அரண்னா ஒரு பெரிய மதில். எந்த ஒரு பீரங்கி இருந்தாலும் நம்மளை தாக்க முடியாது. ஆனால் அதற்கு நம்ம வலுவானவர்களாக இருக்கணும். ஒரு சொங்கியாக இருந்தோம்னா சின்ன அம்பு வந்து அடித்தாலே நம்ம கீழே விழுந்துருவோம். அல்லேலூயா. அப்போ வலுவானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தையோடு உன்னதமான வாழ்வை நோக்கி உன்னதத்தில் இருக்கிற அந்த விஷயங்களை நாட வேண்டும், தேட வேண்டும். கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ரோல் மாடலும் இந்த உலகத்துக்குரிய எந்த விஷயமும் கிடையாது. இந்த உலகத்தில் நமக்கு முன்னோர்களாக இருந்த, நமக்கு வழிகாட்டிகளாக இருந்த நம்மளுடைய கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருந்த பரிசுத்தவான்கள் தான் நம்மளுக்கு. அப்போ நம்ம ஏனோ தானன்னு உட்காந்துக்கிட்டு சம்பந்தமே இல்லாததை யோசித்து கொண்டு சம்பந்தமே இல்லாததை சிந்தித்து கொண்டு இருப்போமானால் நிச்சயமாக கிறிஸ்து இயேசுனுடைய சரீரமாகிய சபைக்குள்ளே இருக்கிற நீங்களும் நானும் ரொம்ப வருத்தத்துக்குரியவர்களாக இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த கோலியாத்தை பற்றி நம்ம பார்ப்போமானால் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நிறைவு செஞ்சிடுறேன். அங்கே வேதம் சொல்லும், கோலியாத் என்கிற ஒரு மாபெரும் மனிதர் ஒரு 6 அடி முழம் இருந்தாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது, நான் சொல்லல. ஹல்லேலூயா. 6.5 அடி முழம், ஒரு முழம், இந்த முழம் கையை வச்சு அளக்கிற முழம், இந்த முழத்தில் 6 அடி முழம் இருந்தவர். 6 அடியும் ஒரு அரை முழமும் இருந்த அவரை பற்றி வேதம் ரொம்ப தெளிவாக விவரித்து சொல்லும். இந்த தாவீதை பற்றி சுருக்கமாக சொல்லியிருக்கோம். சிவந்த மேனியும் சின்ன பையன்மா தான். அவனை பார்க்க சொல்ல கோலியாத்துக்கே சிரிப்பு வந்துட்டு, தம்பி என்ன கம்போட வந்துட்டு இருக்க, நாய் எதுங்க சுற்றிட்டு இருக்கான்னு கேட்காரு. அல்லேலூயா. ஆனால் இந்த தாவீது அங்கே சொல்லிட்டு வராரு, நான் ஒரு சிங்கத்தை இந்த கம்பாலே அடித்து கொண்டு இருக்கேன், நான் ஒரு கரடியை அடித்து கொண்டிருக்கேன் அப்படிங்காரு. ஆனால் இங்கே இந்த கோலியாத்து தாவீதை பார்த்தோன்னு சொல்கிறார், தம்பிங்க எதுவும் நாய் ஒன்றும் இல்லைப்பா, நீ போயிட்டு பெறவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக சொல்கிறாரு, இன்னைக்கு இந்த வானத்து பறவைகளுக்கு என் தேவனை முன்னிட்டு உன்னுடைய சரீரங்களை பிச்சு உணவாக அளிக்க போகிறேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நடந்தது என்னென்னா, அதாவது தாவீதும் அவரை சுற்றி இருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த சவுல் அரசரும் அவர் அரசராய் மாறி பல யுத்தங்களை கண்டவர். அது மட்டும் இல்லாமல் அந்த தாவீதினுடைய சகோதரர்களே யுத்த வீரர்கள் தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தாவீதினுடைய 7 சகோதரர்களும் யுத்த வீரர்கள். அதில் 4 பேர் சவுலோடு கூட இருந்தவர்கள். அப்போ பல யுத்தங்களையும் தேவனுடைய வெற்றியையும் கண்டவர்கள் அவர்களே இந்த கோலியாத்தை பார்த்து நடுங்கி போய் நிற்கிறார்கள். சவுல் சொல்கிறார் தாவீதை நோக்கி, அவன் சிறு வயது முதற்கொண்டு யுத்தத்துக்கு பயிற்சி பெற்றவன் அவன். அல்லேலூயா. நீ வீட்டிலேயே கடந்துக்கிட்டு ஆடை மேய்ச்சிக்கிட்டு சும்மா இருக்கிறதுனால உன்னை அவங்க அப்பா ஆடு மேய்க்கி அனுப்புனாரு, நீ இந்த ஆடை மேய்ச்சிட்டு சுற்றிட்டாலும் அவனுக்கு ஏணி வச்சாலும் எட்டாது. ஒரு சிறு வயது முதற்கொண்டு ஒரு விஷயத்துக்கு ப்ராக்டிக்ஸ் ஆனவங்க ஒரு 35-40 வயசுக்கு மேலே அதில் பெரிய வல்லவர்களாக இருப்பார்கள். அவர்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது அந்த விஷயத்தில். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற தம்பியை ஒரு மாடை மேய்க்க சொன்னாலே கஷ்டம். ஆமென். ஏன்னா ஆட்டுக்கும் மாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிற ஒரு சிறுவனிடம் மாடுகளை கொடுத்து மேய்க்க சொன்னாலே மேய்க்க முடியாது. இப்போ யுத்தத்துக்கு ப்ராக்டிக்ஸான ஒருத்தனை எதுக்கு போய்கிட்டு இருக்கிறாரு, அதுக்கு அவர் சொல்கிற காரணம், ஒரு சிங்கத்தையும் கரடியுமே நான் தும்சம் பண்ணியிருக்கேன் கடவுள் பேரை வச்சு, இவர் எனக்கு ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அந்த சவுல் சொல்லுகிறார், அவர் சிறு வயது முதற்கொண்டு யுத்த வீரனாக இருக்கிறான், ப்ராக்டிக்ஸ் ஆனவராக இருக்கிறாரு, அவன்கிட்ட நீ போவாத, நீ ஜெயிக்க முடியாது அப்படின்னு. அப்போ ஜெயிக்க முடியாது, சிறு வயது முதற்கொண்டு யுத்த
வீரனாக இருக்கிறான், அவன் செய்த யுத்தங்களிலே அவன் அநேகம் வெற்றி கண்டான்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து இந்த தேவனுடைய வல்லமையை மறந்து நின்றார்கள். ஆமென். தாவீது வரும்பொழுது இந்த கோலியாத் வந்து பேசலை. ஆல்ரெடி ஒரு பல நாட்களாக இங்கே இருந்து ஏசிக்கிட்டு தான் இருக்காரு. இவங்களும் அப்பப்போ இராணுவத்தை தட்டுவாங்க, கோலியாத்து போயிட்டானா சண்டையை போட்டுலாம் நினைப்பாங்க. கோலியாத்து டெய்லி வந்துடுவான். நான் இருக்கேன், அப்போ ரைட்டு சண்டை நாளைக்கு, அப்போ நாளைக்கு விடுறாங்க, நாளைக்கும் கோலியாத்து வந்துடுறான், வாங்கப்பா என்ன போடுமா சண்டை அப்படின்னா, இல்லை பிறகு பார்ப்போம். அப்போ இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு தேவன் பல வெற்றிகளை கொடுத்து அதை ருசி பார்த்தவர்கள் இவர்கள். அப்போ வேதம் சொல்லுகிறது, இந்த கோலியாத்தினுடைய பார்வையில், இந்த சவுலுடைய பார்வையில் அவன் சிங்கத்துக்கும் கரடிக்கும் மேலானவன். அல்லேலூயா. இந்த தாவீதினுடைய பார்வையில் இந்த கோலியாத்து ஒரு சிங்கத்துக்கும் கரடிக்கும் ஒப்பானவன். இந்த சாமுவேல் சவுலுடைய பார்வையில் இவன் சிங்கத்துக்கும் கரடிக்கும் மேலானவன். ஆனால் தேவனுடைய நாமத்தை கொண்டு போகிற அவனுக்கு, தாவீதுக்கு இந்த கோலியாத் சொல்றாரு, நீ நினைக்கிற மாதிரி சிங்கமும் கரடி நான் கிடையாது, நான் சாதாரண நாய் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கம்போட வர்றதுக்கு நீ அடிக்கிறதுக்கு நான் என்ன நாயா அப்படின்னாரு. கடைசியில் கோலியாத்துடைய ஆயுதம் தேவனுடைய பார்வையில் தாவீதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதம். இன்னைக்கு நீங்களும் நானும் யுத்தத்துக்கு போக சொல்ல, ஒரு சண்டைக்கு போகிறோம்னா அதுக்கு ப்ராக்டிக்ஸ் ஆகி ப்ரிப்பரேஷன் ஆகி எப்படி அடித்தா எப்படி குத்தணும்னு சொல்லி எல்லாம் ப்ராக்டிக்ஸ் எடுத்துகிட்டு தான் போவோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த பட்டயமானது அவர் போகிற யுத்தத்திலெல்லாம் வெற்றியை கொடுத்து அப்பப்போ பட்டை தீட்டப்பட்டு பளபளப்பாக இந்த யுத்தத்துக்காக வைக்கப்பட்டது என்று கோலியாத் மனசுக்குள்ளே நினைத்து கொண்டிருந்தார். எத்தனை யூதர்களுடைய தலைகளை இது வாங்கப் போகிறதோ என்று நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் வேதம் சொல்லுது, அந்த பட்டயம் கோலியாத்து தீட்டின பட்டயம் கோலியாத்தை தாவீதை வச்சு வெட்டுறதுக்காண்டி தீட்டியிருக்கிறார். அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க, நம்மளே கையில் வச்சு நம்மளே தீட்டி வச்சிருக்கிற ஒரு கத்தியை கடவுள் அவன் கையில், எதிரி கையில் கொடுத்து நம்மளை வீழ்த்தினார்னு எவ்வளோ பெரிய கொடுமை. இந்த கொடுமை வேற யாருக்குமே வரக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பழைய இந்த யுத்தங்களை பற்றி நாம் பேசுகையில் நம்மளுடைய வரலாறு சொல்லுகிறது, இந்த யுத்தத்தில் அடிபட்டு கிடக்கிறவனுக்கு அம்பு மார்பில் பாய்ந்ததா முதுகில் பாய்ந்ததா என்று அவன் வீரனா கோழையா என்று நிர்ணயிக்கப்படுகிறான். அல்லேலூயா. இப்போ இவன் வீரனும் இல்லை கோழையும் இல்லை, அதற்கும் கீழே. ஏன்னா வீழ்த்தப்பட்டது அவனுடைய ஆயுதத்தால். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய வல்லமையை உணராத இஸ்ரவேலர்களுக்கு தேவன் அப்படி ஒரு மீட்பை கொடுப்பாரானால், கிறிஸ்து இயேசுனுடைய சரீரமாகிய சபைக்குள்ள சாதாரணமாக இங்கே வந்து நீங்கள் நானும் உட்காரல. இயேசுடைய சரீரம் அங்கங்கள் ஒன்றும் அக்கக்கா பிக்கப்பட்டது. இந்த ஏரியாவில் நம்ம தான் கிறிஸ்துவுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு இங்கு எதிரிகள் யாருமே கிடையாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு நாட்களிலே சரீரப்பிரகாரமான யூதர்களுக்கு சரீரப்பிரகாரமான எதிரிகள் இருந்தார்கள். சரீரப்பிரகாரமான வெற்றிகள் அவர்களுக்கு தேவைப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு கோலியாத் இருப்பாரானால் கோலியாத்தை கொண்டு பெலிஸ்தீர்களை கிறிஸ்து இயேசு மீட்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கோலியாத்தை தாவீதை கொண்டு வீழ்த்த அல்ல, தாவீதின் மூலியமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கோலியாத் அப்படியே திரும்பி இவர்களுக்காக இப்படி வந்த கோலியாத்து இப்படி திரும்பி சுவிசேஷத்தை அறிவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு நம்ம அதுக்கு தான் இன்னைக்கு உங்களை என்னையும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுக்கு இந்த உலகத்தில் நம்ம யோசிக்கலாம், உலகத்தில் உள்ள எல்லாரை விட நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பொருளாதாரத்துலேயும் எல்லா விஷயங்கள்லையும் சில வேளைகளில் நமக்குள்ளேயும் சில விஷயங்கள் தலை தூக்குது. ஆனால் அதுக்கு தான் சொன்னேன், கிறிஸ்து இயேசு நமக்குள்ள ஒரு கேடயமாக இருக்கிறாரு. உண்மையிலுமே நீங்கள் செய்கிற தவறை நினைத்து பார்த்து உணர்ந்து அந்த தவறை இனிமேல் நான் செய்யவே மாட்டேன் உங்கள் வாழ்க்கையில் செய்யாமல் விடுவீர்கள். ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, கிறிஸ்து இயேசு உங்களை மன்னிப்பார். ஆனால் மாட்டிக்கொண்டதற்காக ஒரு வருத்தம் உருவாகுமே, அந்த வருத்தம் உருவாகக்கூடாது. நான் இருக்கிறேன், அண்ணனுடைய பணத்தை இங்கே வச்சுருக்கிறார், திருடிட்டேன், பார்க்கல, எனக்கு சந்தோஷம், பார்த்துட்டாரு, நான் மன்னிச்சிருங்க, தெரியாமல் எடுத்துட்டேன், என் குடும்ப சூழ்நிலை அப்படி இப்படி தப்பிக்கிறான்ல, அது மனம் திரும்புவதற்கு ஏதுவான மன்னிப்பு கிடையாது. மாட்டினதுக்கு தப்பிக்கிறதுக்காண்டி ஏதுவான மன்னிப்பு. அல்லேலூயா. அப்படி நம்ம நினச்சி கிறிஸ்து இயேசுக்கிட்ட நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி செய்வோமானால் நம்மளை விட
அதிகமான ஆக்கணிக்குள்ள யாருமே தீர்க்கப்பட மாட்டார்கள். ஏனென்றால் தேவனுடைய முழுமையான சுவிசேஷம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சரீரத்தின் மூலியமாய் மீட்கப்பட்டவர்கள். அவருடைய இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிறிஸ்து இயேசுவை யூதர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக காலின் கீழ் போட்டு மிதித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் காலில் போட்டு மிதிக்கிறோன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏதுவான பாவமாக அது இருக்குமானால் உங்களுக்கு நிச்சயமாக மன்னிக்கப்படும். எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் நீங்கள் உண்மையிலுமே மனம் வந்து அது பண்ணது தவறு அப்படின்னு நினைத்து அந்த பக்கமே நம்ம திரும்பி பார்க்காம நம்ம இருப்போமானால், இனி எந்த ஒரு பாவமும் செய்யாமல் இருப்போம்னா கண்டிப்பான முறையில் நம்மளை விட பாக்கியசாலி யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க கிறிஸ்தவ மதத்தில் தான் இந்த இது என்னது என்ன செஞ்சாலும் கடவுள் மன்னிச்சுக்கிட்டே இருப்பார், பாவ மன்னிப்புன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் அப்படியே நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க கடவுளேன்னு சொல்லி வேணும்னா மன்னிச்சிடுவார், அடுத்து நம்ம ஒரு புது பாவத்துக்கு ரெடி ஆகிடலாம்னு நினச்சிடாதீங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு என்று ஒன்று உண்டு. எல்லோருமே தவறு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இருந்து தேவனுடைய சமூகத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மறுபடியும் தவறுக்குள் இருக்கிறார்கள் என்று உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது. ஆனால் வேதம் சொல்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் என்னதான் கிறிஸ்து இயேசுக்குள்ள மன்னிப்பை கேட்டு பழையபடியும் உலகத்தோடு ஒன்றி வாழ்வீர்களானால் அதை விட அசிங்கம் வேற ஒன்றுமே இல்லைன்னு வேதம் சொல்லுது. நாய் தன் தின்னதை கக்கிட்டு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து மறுபடியும் பார்த்து சாப்பாடு யாரோ வச்சுருக்காங்க நம்மளுக்கு பசி ஆகிட்டுன்னு சொல்லி திங்கிறதுக்கு சமமானது அது. அல்லேலூயா. அது ஒரு மாபெரும் அசுத்தம். வாந்தி பண்ணி போட்டதை பார்க்க சொல்லியே வாந்தி வந்துடும் நம்மளுக்கு. அல்லேலூயா. அப்படிதான் வேதம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வாந்தி பண்ணி போட்டதை நீங்களே பார்த்து உமட்டி கூட கொஞ்சம் வாந்தி எடுத்துகிட்டு ஒரு 4 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து ஆஹா சாப்பாடு போட்டுருக்காங்கன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ என்னன்னா, அது அசுத்தத்திலும் பெரிய அசுத்தமாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்போ கிறிஸ்து இயேசுனுடைய சரீரமாகிய சபைக்குள்ளே இருக்கிற நீங்களும் நானும் உன்னதமான தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நாம் இருக்கோம். கிறிஸ்து இயேசு நமக்குள்ளாய் இருக்கிறார். இந்த உலகத்தோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்மளை கிறிஸ்து தனிமையாக விடலை. கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நாம் கிறிஸ்துவோடு கிறிஸ்துக்குள் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. உலகத்திலே கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், பரலோகத்திலே கிறிஸ்துக்குள் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு நமக்கு ஒரு நிழலாய் ஒரு எக்ஸாம்பிளாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்னா, ஒரு மோசையை போல, ஒரு ஆபிரகாமை போல, ஒரு தாவீதை போல மீட்பு தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உருவாக்கினார் என்பதை நமக்கு ஒரு ரோல் மாடல். இன்றைக்கி கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொண்ட நாமும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாத நம்மளை எதிர்க்கிறவர்கள், நம்ம மேலே கோவப்படுறவங்க, நம்மளை ஏசிக்கிட்டு அலையிறவங்க, நம்மளால் பொறாமப்படுறவங்க, நம்மளை பார்த்தாலே வைத்தறிச்சல் படுறவங்க எல்லாரையுமே கிறிஸ்து இயேசு ரட்சிக்கணும்னு ஆசைப்படுறார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஒன்றும் அன்றைய நாட்களில் கிறிஸ்து நம்மளை மீட்கையில் நம்ம ஒரு தாவீதை போல மோசையை போல தேவனுடைய பார்வையில் தேவனுக்கு உத்தமமாய் நடந்தவர்கள் அல்ல. ஆமென். அல்லேலூயா. நம்மளே ஒரு கோலியாத் தான். அல்லேலூயா. நம்ம ஒரு கோலியாத்தாகவும் ஒரு பெலிஸ்தீர்களாகவும் இப்படி தேவனுக்கு விரோதிகளாக சரீரப்பிரகாரமான எந்த ஒழுக்கங்களும் அல்லாமல் வாழ்ந்தவர்கள். கிறிஸ்து இயேசுவும் இந்த கிறிஸ்தவமும் என்ன சொல்லுகிறது என்றால், தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுகிற ஒரே ஒரு பாதை, ஒரு ரிலிஜன்ஸ் இருக்கும்னா, ஒரு மதம் இருக்கும்னா அது கிறிஸ்தவம் மட்டும்தான். உங்கள் தனி மனிதனுடைய ஒழுக்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத வச்சு தான் கடவுள்கிட்ட நீங்கள் போவீங்களா இல்லையாங்கிறத முடிவு. அதுதான் எனக்கும் என்னுடைய தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்குதோ அதுபடி நாங்கள் நல்லா கத்தி பேசிட்டு போகலாம், பைபிளை பற்றி நல்லா சொல்லிட்டு போகலாம். இதை கேட்டு நீங்கள் உங்களுடைய தனி மனித வாழ்க்கையில் ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிச்சிடலாம். நான் கடைபிடிக்காமல் இருப்பேன், ஆனால் நானே நரகத்துக்கு தான் போகணும்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்தவம் மட்டும்தான் தனி மனித ஒழுக்கத்தை அதிகமாய் பேசி கொண்டு இருக்கிற ஒரு மதம். இது ஒரு மதம் அல்ல, கிறிஸ்து இயேசுனுடைய வாழ்க்கை. ஏன்னா நீங்கள் வாழ்கிற நம்ம வாழலை, நமக்குள்ள கிறிஸ்து இயேசுவும் கிறிஸ்து இயேசுக்குள் நாமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. முடிச்சவனா. அப்போ நம்ம அப்படியே கிறிஸ்துக்குள் இருக்க நம்ம அப்படியே எழுந்து கண்களை மூடி கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள இயேசுவே, ஹல்லேலூயா, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். கண்களை மூடுவோம், அப்படியே யோசித்து பார்ப்போம். கிறிஸ்து இயேசு நம்மளை எப்படி மீட்டார் என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் எப்படி இந்த உலகத்தோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்பதை யோசித்து பார்ப்போம். கிறிஸ்து இயேசு நமக்காக எவ்வளவு பெரிய மீட்பை கொடுத்தார், நம்மளை எங்கு உட்கார வைத்திருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள்.
கிறிஸ்து இயேசு அந்த யூதர்களுக்கு ஒரு சரீரப்பிரகாரமான மீட்பை கொடுக்க வல்லவராய் இருந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். இன்று கிறிஸ்து இயேசுவினுடைய சரீரத்துக்குள் இருக்கிற நமக்கு எவ்வளவு பெரிய மீட்பை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்பதை யோசித்து பாருங்கள். அன்புள்ள இயேசுவே, உங்கள் கிருபை எப்பொழுதும் எங்கள் மேல் நிழலிட்டு அந்த யூதர்களுக்கு ஒரு மேக ஸ்தம்பம் போல, ஒரு அக்னி ஸ்தம்பம் போல இருந்தது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்று எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் உம்முள்ளும் நீர் எங்களுள்ளும் எங்களுக்குள்ளும் நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் தகப்பனே. வாழ்வது நாங்கள் அல்ல, கிறிஸ்து இயேசு எங்களுக்குள் வாழ்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே. எங்கள் மூலியமாக இந்த ஏரியாவுக்கு, இந்த ஊருக்கு, இந்த நாட்டுக்கு ஒரு மீட்பு உண்டாகட்டும் தகப்பனே. இந்த கோலியாத்துகளின் மூலியமாய் ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு ஒரு மீட்பு உருவாக்க தகப்பனே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் கோலியாத்தை வீழ்த்த நினைக்கவில்லை, கோலியாத்தை நீர் ரட்சிக்க ஆசைப்படுகிறீர் தகப்பனே. அவரை நீர் உம்முடைய சரீரமாக சபைக்குள் கிட்டி சேர வைக்க நீர் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறீர் தகப்பனே. எங்கள் மூலியமாய் அப்படி நடக்கட்டும் தகப்பனே. இந்த இடத்தில் இதை கேட்டுக்கொண்டு கேட்காமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சத்தம் போய் சேரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தொடப்படட்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல உம்முடைய சமூகத்தில், உம்முடைய சரீரமான சபையிலே இன்னும் கூட்டம் அதிகமாக தகப்பனே நீங்க உதவி செய்யுங்க இயேசுவே. உம்முடைய சரீரத்துக்குள் இருக்கிற நாங்கள் அதனுள் உன்னதமான வாழ்வை நோக்கி யோசித்து கொண்டு ஓட உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களுக்குள் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே நீக்குங்க தகப்பனே. இயேசுவே, இந்த ஏரியாவில் உமக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், உம்முடைய சத்தத்தை கேட்காமல் நீர் யார் என்று நன்றாய் அறியாத மக்கள், உம்முடைய மக்கள் இருக்கிறார்கள் தகப்பனே. அவர்களை நீர் இந்த இடத்துக்கு கொண்டு வரும். உம்முடைய இரத்தத்தினால் அவர்கள் மீட்கப்பட்டார்கள் என்பதை அவர்கள் உணர நீர் உதவி செய்யும் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் அதற்கு பயன்படுத்தும் தகப்பனே. உங்கள் கிருபையால் நிரப்புங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலியமாக ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு அருமையான செய்தியை கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்குள்ளாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது உலகத்தார் மத்தியிலே நாம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்து எனக்குள்ளாய் இருக்கிறார், கிறிஸ்து நமக்குள்ளாய் இருக்கிறார். ஆனால் கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கும்போது கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம், அவருடைய வலது பாரசத்தில் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். நம்ம நடக்கும்போது சரிங்க, எப்படினாலும் பாருங்கள், கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ரோட்டில் நடக்கணும். நம்ம ப்ரேயர் பண்ணுற டைம் அவரோட ராஜ்யத்தில் போய் நம்ம உட்காந்துருக்கோம். அப்போ என்ன செய்யறோம்? அப்பாவுடைய பக்கத்தில் உட்காந்துருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நமக்கு, ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, என்னாகமம் 6வது அதிகாரம் 24, 25, 26 வசனங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.